50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். பரமசிவ பரம்பொருளி வாழும் வெளிப்பாடாக இருந்து உங்கள் அனைவருக்கும் பரமாத்வைதத்தை அருளி ஆசீர்வதிக்கின்றேன். பரமாத்வைத பிராப்திரஸ்து. அருணாச்சல புராணம் பரமசிவ ஞானமும் பரமசிவ பக்தியும் பரமசிவ விஞ்ஞானமும் தொடர்ந்து 17 நாட்கள் நடைபெறவிருக்கும் தொடர் சத்சங்க நிகழ்வு. இந்த நிகழ்வை முதலில் அறிமுகப்படுத்தி விடுகின்றேன். ஆழ்ந்து கேளுங்கள். இந்த அருணாச்சல புராணம் பரமசிவ ஞானம், பரமசிவ பக்தி, பரமசிவ விஞ்ஞானம், இந்த 17 நாட்கள் தொடர் சத்சங்கத்தின் காரணம் உங்களை பரமசிவ ஞானத்தில் மலரச் செய்வது, பரமசிவ பக்தியில் மலரச் செய்வது, பரமசிவ விஞ்ஞானத்தில் மலரச் செய்வது, பரமுக்தியில் மலரச் செய்வது, ஜீவன் முக்தர்களாய் மலரச் செய்வது. ஆழ்ந்து கேளுங்கள். ஜீவன் முக்தி, ஜீவன் முக்த வாழ்க்கை, அததான் இந்த 17 நாட்களுக்குள் உங்களுக்கு அளிக்கிறேன்னு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். ஜீவன் முக்த வாழ்க்கைனா என்ன? அந்த விளக்கத்தை கேட்டுக்கொள்ளுங்க. நான் என்ன பிராமிஸ் பண்றேன், என்ன கமிட் பண்றேன் அப்படிங்கிற விளக்கத்தை சொல்லிவிடுகின்றேன். ஜீவன் முக்தினா ஆழ்ந்து கேளுங்கள். பரசுதந்திரம். சுதந்திரம் 2 வகைப்படும். வெளியிலே என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கான சுதந்திரம், ஃப்ரீடம் டு டூ எனிதிங், ஃப்ரீடம் டு டூ எனிதிங், என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கான சுதந்திரம். இந்த சுதந்திரத்துக்கு நிழல் சுதந்திரம்னு பேரு. ஆனா உள்ளுக்குள்ளே உங்களை அழுத்தத்திற்குள்ளாக்கி, உங்களை கட்டாயத்திற்குள்ளாக்கி செயல்பட வைக்கும் மன அமைப்பு உங்களால் கண்டே பிடிக்க முடியாமல், உங்கள் மனத்தால் கண்டுபிடிக்க முடியாமல், ஆனால் உங்கள் மனத்தால் காண இயலாவிட்டாலும் தான் உங்களுக்குள் அமர்ந்து கொண்டு நீ அது விரும்புகின்ற விதத்திலே இந்த உலகத்தையே நீங்கள் காண வைக்கும் வாசனை. ஆழ்ந்து கேளுங்கள். சில மனப்பதிவுகள், மன அமைப்புகள் உங்கள் மனத்தாலேயே கண்டுபிடிக்க முடியாத வகையிலே உங்கள் ஆழத்தில் ஒளிந்து கொண்டு நீங்கள் காண முடியாத விதத்தில் இருந்து கொண்டு, ஆனால் இந்த உலகத்தை நீங்கள் எப்படி காண வேண்டும் என்று அது முடிவு செய்து கொண்டு அதன் தன்மைக்கேற்றார் போல இந்த உலகத்தையே காண வைக்கின்ற வாசனைகள், இவைகளிலிருந்தெல்லாம் சுதந்திரம் அடைவதுதான் நிஜ சுதந்திரம். ஆழ்ந்து கேளு.
the obsessive compulsive patterns உங்களுக்கு தெரிந்தே உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும், உங்களை பல்வேறு விஷயங்களை செய்ய தூண்டும். தவறென்று தெரிந்தும், துக்கம் என்று தெரிந்தும், கொடூரமானது என்று தெரிந்தும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிதைத்துக் கொள்ளுகிறீர்கள், சீரழித்துக் கொள்ளுகிறீர்கள் என்று தெரிந்தும் செய்ய தூண்டுகின்ற மன அமைப்புகள். உதாரணம் சொல்லணும்னா போதை பழக்கங்கள். இன்னொரு அடுத்த நிலை, உங்களுக்குள் இருப்பதையே நீங்கள் கண்டறிய முடியாத விதத்திலே ஒளிந்து கொண்டு, ஆனால் அதன் தன்மையினாலேயே, அதன் போக்கிலேயே இந்த உலகத்தையே நீங்கள் காண வைக்கின்ற வாசனைகள். அதுக்கு உதாரணம் என்னன்னா, தொடர்ந்த எரிச்சல், எப்போதும் இருக்கின்ற எரிச்சல், எப்போதும் இருக்கின்ற சேட்னஸ், கவலை. அது உங்களுக்குள்ள எங்க ஒளிஞ்சிட்டு இருக்குன்னே தேட முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அது உள்ள உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் காணாத விதத்திலே ஒளிந்து கொண்டு, நீங்கள் இந்த உலகத்தை காணுகின்ற விதத்தையே வடிவமைக்கின்றது. உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த உலகத்தை நீங்க எப்படி காண்றீங்களோ அதை வடிவமைப்பதே அந்த வாசனைகள் தான். உள்ளுக்குள் இருக்கும் மன அமைப்புகள், சம்ஸ்காரங்கள், வாசனைகள், இவைகளிடமிருந்தெல்லாம் முழுமையான சுதந்திரம் பெறுவதே நிஜ சுதந்திரம். ஆழ்ந்து கேளுங்கள். வெளியிலே freedom to do anything, என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு. நினைச்சா போய் ஒரு பொருளை வாங்கலாம், நினைச்சா ஒரு வீட்டை வாங்கலாம், நினைச்சா எங்க வேணாலும் போகலாம், நினைச்சா ஒரு சினிமா பார்க்கலாம், நினைச்சா நினைச்சபடி பேசலாம், நினைச்சா நினைச்சபடி என்ன வேணா செய்யலாம். இது ஃப்ரீடம் டு டூ. இது நிழல் சுதந்திரம் மட்டுமே. நிஜ சுதந்திரம் உங்களுக்குள்ள தொடர்ந்து பிரஷரை உருவாக்கிக்கிட்டு, இதை செய், அதை செய், இதை பண்ணு, அதை பண்ணுன்னு உங்களை தொடர்ந்து விரட்டி கொண்டிருக்கும் மன அமைப்பு உங்களுக்குள் இருப்பதே தெரியாமல், உங்களுக்குள் இருப்பதை நீங்களே கண்டுபிடிக்க முடியாமல் ஒளிந்து கொண்டு, ஆனால் நீங்கள் காணாது இருந்தாலும் இந்த உலகத்தை நீங்கள் காணுகின்ற விதத்தையே முடிவு செய்கின்ற வாசனை. இவைகளிலிருந்து முழு சுதந்திரம்தான் நிஜ சுதந்திரம், ஃப்ரீடம் ஃப்ரம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சில கருத்துக்களை நான் 2-3 தரம் சொல்லுவேன். ஏன் 2-3 தரம் சொல்றேன்னு நினைக்காதீங்க, போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் பேச்சாளன் கிடையாது. அப்படியே ஒரு சொல்லிக்கிட்டே போறதுக்கு நான் இங்கு சத்சங்கத்தை நிகழ்த்துகின்றேன். உங்களை என்டர்டெயின் பண்ற பேச்சாளர்கள்னா ஒரு கருத்தை 2வது தரம் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நான் உங்களுக்கு ஜீவன் முக்தியை அளிப்பதற்கான சத்சங்கத்தை நிகழ்த்துகின்றேன். அதனால நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆஃப் ஆயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். திரும்ப வருவீங்க. உடம்பு இங்கதான் இருக்கும், மனசு இங்கேயோ போயிட்டு இருக்கும். திரும்ப அட்டென்ஷனுக்கு வருவீங்க. அந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வர்றவங்க தான் மனிதர்கள். அதனாலதான் ஒரு தரம் மிஸ் பண்ணாலும் அடுத்த தரம் மிஸ் பண்ணாம இருக்கட்டும்னு 2-3 தரம் இந்த சத்தியங்களை ஆழமா சொல்றேன்.
நிழல் சுதந்திரம், நிஜ சுதந்திரம். இந்த 2 வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் இந்த 2 சுதந்திரத்தையும் அடைந்து வாழுகின்ற பரசுதந்திரத்திலே இருக்கின்றவன் நான். அதனால இந்த சத்தியத்தை தயவு செய்து உள்வாங்குங்கள். நிஜ சுதந்திரம், ஃப்ரீடம் ஃப்ரம் நடந்து விட்டால் நிழல் சுதந்திரம் தானாக உங்களை நிழல் போல் தொடர்ந்து வரும். ஃப்ரீடம் ஃப்ரம் நடந்துருச்சுன்னா ஃப்ரீடம் டு உடனடியா நடந்துருங்கய்யா. உள் உலகத்தையே வெளி உலகம் தொடருகின்றது. உள் அனுபூதியையே வெளி அனுபவம் தொடருகின்றது. இதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாருமே நினைக்கிறது உள் சுதந்திரத்தை அடையிறது ரொம்ப நாள் ஆகும், எனக்கு வயசாய் போயிரும். இல்லை, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி வைத்திருக்கின்றேன். உள் சுதந்திரம் மிக 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 எளிமையானதும் உடனடியாக அடையக்கூடியதும். பகவான் ரமண மகரிஷி சொல்ற மாதிரி ஐயே அதிசுலபம். ரமண மகரிஷி இன்னொரு கருத்து, ரொம்ப அழகான ஒரு சத்தியத்தை சொல்லுவார். குருவாசக கோவைன்ற ஒரு நூல்ல அவர் சொல்லி அவருடைய சீடர் முருகனார் வகுத்த பாடலாக தொகுத்த ஒரு நூல் குருவாசக கோவைன்னு. அதுல சொல்றாரு, ஒரு முக்கோணமான சுவர், அந்த சிறைக்குள்ளே இருக்கின்ற ஒரு மனிதன் உண்மையில அந்த சிறையில் 3வது சுவர் இல்ல, 2 சுவர் தான் இருக்கு, 3வது சுவரே இல்ல. ஆனா அந்த 2 சுவர்களின் மீது முட்டிக்கொண்டு இருக்கின்ற மனிதன் ஐயோ ஐயோ ஐயோ, சிறையில் அடைபட்டு கிடக்கின்றேனே, சிறையில் அடைபட்டு கிடக்கின்றேனே, என்ன கொடுமை அப்படின்னு புலம்புறான். எப்படி இந்த சிறையிலிருந்து விடுபடுவேன், எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும்னு கதறி அழறான். அவன் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லைங்கய்யா, ஒன்னே ஒண்ணுதான், திரும்பி பார்க்கணுங்க. அந்த 3 சுவர்கள் முன்னிலை படற்கை, கட்டாது இருக்கப்படுகின்ற சுவர் தன்மை. முன்னிலை படற்கையிலே முட்டிக்கொண்டு இருக்கும் வரை நிஜ சுதந்திரத்தை ஒரு நாளும் காண்பதில்லை. தன்மையை நோக்கி திரும்பினீர்களானால் நிஜ சுதந்திரம் இந்த வினாடி. ஐயே அதிசுலபம் ஆன்ம வித்தை, ஐயே அதிசுலபம். நொய்யார் தமக்கு மூலங்கையா மலகக்கணி பொய்யாய் ஒழிய மிகு மெய்யாய் உளதான்மா. மெய்யாய் நிரந்தரந்தான் ஐயாது இருந்திடவும் பொய்யாம் உடம்புலகம் மெய்யா முளைத்தெழும் பொய் மையார் நினைவனுவும் உய்யாதொடுக்கிடவே மெய்யார் இதய வெளி வெய்யோன் சுயமான்மா விளங்குமே, இருள் அடங்குமே, இடர் ஒடுங்குமே, இன்பம் பொங்குமே. ஐயே அதிசுலபம் ஆன்ம வித்தை, ஐயே அதிசுலபம். ஐயா, நிஜ சுதந்திரத்துக்கு நீங்க செய்ய வேண்டியது வேற ஒண்ணுமே இல்லைங்க. முன்னிலை படற்கையின் மீது முட்டிக்கொண்டு இருப்பதை விட்டு, முன்னிலை படற்கையின் மீது முட்டுவதனால் கிடைக்கும் நிழல் சுதந்திரத்தையே சுதந்திரம் என்று நினைப்பதை விட்டு தன்மையை நோக்கி திரும்புங்கள். சுவரே இல்லை, தன்மை எனும் சுவரே அங்கு இல்லாததனால் நீங்கள் இதுவரைக்கும் கூட சிறையில் அகப்படவே இல்லை என்கின்ற நிஜ சுதந்திரம் உடனடியாய் கிடைக்கும்.
வார்த்தை விளையாட்டுகளால் நான் உங்கள் ஆசையை தூண்டவில்லை. சத்தியம் சொல்லுகின்றேன், சந்தேகம் வேண்டாம். நிஜ சுதந்திரம் அடைவதற்கு மிகவும் எளிது. கொஞ்சம் ஸ்ரத்தையோட இந்த 17 நாட்கள் ஆழ்ந்து கேளுங்கள். இந்த 17 நாட்கள் நிகழ்ச்சியும் எப்படி இருக்க போகுதுன்னா, இந்திய நேரத்தின்படி 8 மணிக்கு துவங்கி 10 மணி வரை பொது சத்சங்கம், எல்லோருக்குமான சத்சங்க நிகழ்வு, தியான சத்சங்க நிகழ்வு. அதுக்கு பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற மெம்பர்ஸுக்கு மட்டும் கேள்வி பதிலும், அவர்களை இந்த ஞான ரசவாதத்திற்குள், இந்த ஞான ரசவாதத்தை அவர்களுக்கு அனுபூதியாக்குகின்ற தியான முறைகளும் அளிக்கப்படும்.